மர்ம பேழையும் மாயக் கண்ணாடியும். சின்னஞ்சிறு கிராமமான வெண்ணிலாபுரத்தில் 2 குழந்தைகள் இருந்தனர். -12 வயது சிறுவன் ஆதித்யா சுறுசுறுப்பும் துடிப்பும் நிறைந்தவன். அவனது தங்கை 10 வயது ஓவியா அமைதியானவள், ஆனால் கற்பனை வளம் மிக்கவள். ஒரு மாலை பொழுதில் அவர்கள் தங்கள் தாத்தாவின் பழங்கால வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். தாத்தா ஒரு கதையின் நாயகனைப் போல சாகசங்கள் நிறைந்தவர். பல வெளிநாடுகளுக்கு சென்று விசித்திரமான பொருட்களை சேகரிப்பார். அவர் மறைந்து பல வருடங்கள் ஆகிவிட்டாலும் அவரது அறையில் இன்றும் ஒரு மர்மம் ஒளிந்திருப்பதாக கிராம மக்கள் கூறுவார்கள். அன்று ஆதித்யாவும் ஓவியாவும் தாத்தாவின் நூலக அறையில் தூசி படிந்த புத்தகங்களுக்கு மத்தியில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு பழைய மரப்பேழையை கண்டனர். அது மிகவும் வேலைப்பாடுகளுடன் கூடியதாக இருந்தது. அதன் மேல் விசித்திரமான குறியீடுகள் செதுக்கப்பட்டிருந்தன. இது தாத்தா வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்தது போலிருக்கிறது என்றான் ஆதித்யா ஆர்வத்துடன். பேழையின் மூடியை திறக்க முயற்சித்தனர். அது முதலில் சற்று இறுகி இருந்தது. ஆதித்யா முழு பலத்தையும் திரட்டி இழுக்க கிரர் என்ற சத்தத்துடன் மூடி திறந்தது. உள்ளே ஒரு பட்டு துணியில் சுற்றப்பட்ட ஒரு பழைய கண்ணாடி இருந்தது. அது சாதாரண கண்ணாடி அல்ல. அதன் ஓரங்கள் தங்க நிறத்தில் மின்னின. மேலும் கண்ணாடி பரப்பில் ஒரு மெல்லிய நீல நிற ஒளி படர்ந்திருந்தது. இது என்ன அண்ணா என்று வியப்புடன் கேட்டாள் ஓவியா. தெரியவில்லை, ஆனால் இது ஏதோ விசேஷமானது போலிருக்கிறது என்றான் ஆதித்யா கண்ணாடியை தன் கையில் எடுத்தவாறு. திடீரென்று கண்ணாடி ஒரு பிரகாசமான நீல நிற ஒளியை உமிழ்ந்தது. ஆதித்யா ஒரு கணம் பயந்து போனான். கண்ணாடி அவன் கையில் இருந்து நழுவி கீழே விழப்போனது. ஓவியா வேகமாக அதை பிடித்து கொண்டாள். அவள் கண்ணாடியை பிடித்தவுடன் அதன் ஒளி சற்று மங்கியது. கண்ணாடியின் பரப்பில் ஒரு காட்சி தோன்றியது. அது ஒரு பாலைவனம். ஒட்டகங்கள் வரிசையாக சென்று கொண்டிருந்தன. திடீரென காட்சி மாறியது. இம்முறை ஒரு பனிப்பிரதேசம். ஆர்ப்பரிக்கும் அலைகளுடன் கூடிய கடல், அதன் மேல் பனிப்பாறைகள் மிதந்தன. அடுத்த கணம் ஒரு அடர்ந்த காடு. அங்கு குரங்குகள் மரங்களில் குதித்து விளையாடி கொண்டிருந்தன. அண்ணா, இது ஒரு மாய கண்ணாடி போலிருக்கிறது, ஓவியா உற்சாகத்துடன் கூவினாள். ஆதித்யா வியப்பில் உறைந்து போனான். இந்த கண்ணாடி நாம் எதை பற்றி நினைக்கிறோமோ அதை காட்டும் போலிருக்கிறது என்றான். இருவரும் மாறி மாறி வெவ்வேறு இடங்களை பற்றி நினைக்க கண்ணாடி அந்த இடங்களை காட்டியது. அவர்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளையும் கற்பனை உலகங்களையும் கூட அந்த கண்ணாடியில் கண்டனர். அப்போதுதான் ஆதித்யா பேழையின் அடியில் ஒரு சிறிய சுருளை கண்டான். அதை எடுத்து பிரித்து பார்த்தான். அது தாத்தாவின் கையெழுத்தில் எழுதப்பட்ட ஒரு கடிதம். என் அருமை பேர குழந்தைகளே, இந்த கண்ணாடியை நீங்கள் கண்டெடுத்தால் நீங்கள் ஒரு புதிய உலகத்திற்குள் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம். இது ஒரு சாதாரண கண்ணாடி அல்ல. இதை நீங்கள் தூய எண்ணங்களுடன் பயன்படுத்தினால் இது உங்களுக்கு உலகத்தின் அற்புதங்களை மட்டுமல்ல, உங்கள் கற்பனைக்கு எட்டிய எந்த ஒரு இடத்தையும் காட்டும். இதை வைத்து நல்லதை மட்டுமே செய்யுங்கள். இதை பயன்படுத்தி அறிவையும் அன்பையும் பரப்புங்கள் என்று எழுதியிருந்தது. கடிதத்தை படித்தவுடன் இருவரின் கண்களிலும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் நிறைந்தன. தாத்தா வெறும் சாகசக்காரர் மட்டுமல்ல, ஒரு ஞானியும் கூட என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அன்றிலிருந்து ஆதித்யாவும் ஓவியாவும் அந்த கண்ணாடியை வைத்து பல புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டனர். உலகத்தில் உள்ள வெவ்வேறு கலாச்சாரங்கள், வரலாறு மற்றும் விசித்திரமான இடங்களை பற்றி அறிந்து கொண்டனர். அவர்கள் சண்டையிட்டுக் கொள்ளும் போது கண்ணாடி அவர்கள் இருவரையும் ஒரு அழகான பூங்காவிற்கு அழைத்துச் செல்லும். அங்கு அவர்கள் சண்டையை மறந்து விளையாடத் தொடங்கி விடுவார்கள். மாய கண்ணாடி அவர்களுக்கு ஒரு பொக்கிஷமாக மாறியது. அது வெறும் காட்சிகளை காட்டுவதுடன் நிற்கவில்லை. அவர்களுக்குள் இருந்த நல்ல எண்ணங்களையும் கற்பனை சக்தியையும் தூண்டி அவர்களை சிறந்த மனிதர்களாக மாற்றியது. அவர்களது தாத்தாவின் மர்ம பேழை ஒரு மாய கண்ணாடியை மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத பாடங்களையும் அவர்களுக்குள் புதைத்து வைத்திருந்தது.